தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அழகாக ஒரு வாக்கு தத்தம் எழுதப்பட்டிருக்குது. அதை இன்னைக்கு உங்களுடைய கருத்தில் கர்த்தர் கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சில நிமிஷம் நேரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியா நீங்கள் காத்திருக்க நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களை பாசத்தோடு கூட அழைக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதில் முன்பகுதியை மாற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். உலகத்தின் பாதையில் நிறைய நேரங்களில் நிறைய பேர் சொல்கிறது உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மையை தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்டேன், ஆனால் நடக்கிறதோ தீமையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, நன்மையானது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரா? என் ஜெபத்துக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இப்படிப்பட்ட தீமைகளெல்லாம் நான் அனுபவிக்கணுமா, தேவைதானா? புலம்பிக்கிட்டே இருக்கிற பலருடைய புலம்பல்களை நான் கேட்டு வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட புலம்பல்களோடு கூட நீங்கள் காணப்படுறீங்களோ? 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் கூட சங்கீதக்காரன் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் புலம்பல்களை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன் புலம்பல்களை ஆனந்த கழிப்பாக மாறப்படுவேன். அதுதாங்க நன்மை. கர்த்தர் இன்னைக்கு நன்மையானதை செய்ய விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? 2 சிறிய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நன்மையானவைகளை, அவருக்கு சித்தமானவைகளை செய்ய நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் பார்க்குறாரு. உங்களுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்குது? நீங்கள் விரும்புகிறது கர்த்தருக்கு பிரியமானதானா? அப்படி பிரியமான அல்லாதபடிக்கு ஜெபம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி யோசித்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறாங்களா? கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை நிறுத்து பார்க்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். சரி, அடுத்தது விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறாங்களா? விசுவாசம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இவருடைய ஜெபத்தில் விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ரெண்டுக்கும் நான் 2 இடத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 38 வருஷம் வியாதியாக படுத்திருக்கிறான். தண்ணி எப்போ கலக்கப்படுமோ அப்பொழுது இறங்குனா கொண்டு போய் அந்த தண்ணீருக்குள் மூழ்க பண்ணுனா சுகம் கிடைக்குமே என்று சொல்லி 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுடைய பக்கத்தில் போன உடனே அந்த மனுஷனை பார்க்குறாரு. அந்த மனுஷனுக்கு இயேசுன்னா யாரும் தெரியாது. அந்த மனுஷனை இயேசு இதுக்கு முன்னால் பார்த்ததும் கிடையாது. ஆனால் அந்த மனுஷனை பார்த்த உடனே இவன் 38 வருஷமாக அப்படி வியாதியோடு கூட கடந்துக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் அறிந்தவராக ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? விருப்பம் இல்லாமலாம் அங்கே வந்து படுத்து கிடக்கிறான் இல்லையே. ஆனால் அந்த மனுஷன் சொல்கிற ஒரு பதிலில் ஒரு கருத்தை மாற்ற சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த இடத்துல எனக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. எல்லாருக்கும் அவங்க குடும்ப மக்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ தண்ணீர் கலக்கப்படுமோ உடனே தூக்கி கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள், மருமக்கள்மார், சொந்தக்காரங்க எல்லோரும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே. உள்ளதை உள்ளபடி மன நோவை இயேசுவிலே பகிர்ந்து கொடுக்கறத பார்க்க முடிகிறது. யாரும் இல்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு நன்மையான வேலை செய்யும்படியாய் எனக்கு யாருமே உதவியற்ற நிலையில் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். நான் சோர்ந்து போயிருக்கிறேன்.
யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி மனம் நொந்து சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்காகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படின்னா கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். உன்னுடைய விருப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார். சரி, இன்னொரு இடத்துல 2 பார்வையற்ற குருடர்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே கடந்து செல்கிறாங்க. இயேசு நின்று அவங்கள பார்த்து கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்குறார். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நாங்கள் பார்வையடைய வேண்டும். அவர் திரும்ப கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டார். இங்கே வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அவர் சொல்லுகிற வார்த்தையில், அவருடைய நாமத்தினால, அவருடைய கிரியைகள் மூலமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இதை கேட்டுக்கிட்டு இருக்க சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அளவு எப்படிப்பட்டதுங்கிறத கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் இல்லையா? இன்னைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், அவருடைய வார்த்தையிலே விசுவாசம், அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு என்று சொல்கிற விசுவாசம், பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபத்தை கேட்டு பலன் கொடுக்கிறார் என்று சொல்கிற விசுவாசம் உங்களிலே காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே என்றோ அல்ல இன்று பெற்றுக்கொள்வீர்கள். ஆயத்தமா? நீங்கள் விரும்புகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதே வேளையில் நன்மை சொல்கிற போது தனக்கு நன்மை செய்தவர்களுக்கு மாத்திரம் செய்கிறது ஒரு விதமான நன்மை. இன்னொரு நன்மை தனக்கு மாத்திரமல்ல, நாம் அவர்களுக்கு செய்த நிமித்தம் பிரதிபகாரமாக திரும்ப பதிலுக்கு நன்மை செய்கிறது இன்னொரு விதமான நன்மை. இன்னொரு நன்மை ஒன்று உண்டு, தீமை செய்கிறவர்களுக்கும் செய்கிற நன்மை. உனக்கு தீமையே செய்திருந்தாலும் அவர்களுக்கும் நீ நன்மை செய்கிறவராக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் தெய்வீக குணம். மனுஷீகத்தில் நன்மை செய்தவர்களுக்கு திரும்ப செய்வது மனுஷீக குணம். நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வது பிசாசுனுடைய குணம். தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது தெய்வீக குணம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குணாதிசயத்தில் எப்படிப்பட்ட நன்மை செய்கிறவனாக நீ இருந்து கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே, உன்னுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில், உன்னுடைய திருச்சபைக்குள்ளே. திருச்சபை என்பது ஒரு குடும்பம். உன்னுடைய திருச்சபைக்கு விரோதமாக நீ எரிகிற கற்கள் உன்னை திரும்ப தாக்கும் என்பதை நீ அறிந்து கொள். இன்றைக்கு ஆகிலும், இந்த நிமிஷத்தில் ஆகிலும், நான் இதுவரைக்கும் செய்த தீமை போதும், மற்றவர்களை குறை சொல்லியே நான் செய்த தீமைகள் போதும், மேல் அதிகாரிகளை, மேலானவர்களை, அவர்களுக்கு விரோதமாக நான் பேசின தீமையான வார்த்தைகள் போதும், இன்றோடு கூட நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். உடைய மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல் இல்லாதபடி உடைய வாழ்க்கையில் நன்மையை எதிர்பார்க்காதிருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இன்னைக்கு எந்த தீமையும் திரும்ப உன்னை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரே, அது உனக்கு ஒரு நன்மையான காரியமாக இருந்துருக்கு. ஆனால் உன்னுடைய சந்ததியின் நாட்களில் அந்த தீமையான காரியங்களை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறேன். 7 தலைமுறைக்கு விசாரிக்கிற தேவனாக இருந்து கொண்டு இருக்கிறார். வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு 4 தலைமுறைக்கு பின்னால் வருகிற பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு குற்றமும் செய்யலை, ஒரு பாவமும் செய்யலை, என் புருஷன் என் பிள்ளைகள் ஒரு குற்றமும் செய்யலை, ஆனாலும் என் வீட்டுக்கு ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு வேதனைன்னு சொல்லி கண்ணீர் விடுகிற கண்ணீர் நீ செய்த தீமை நிமித்தம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதே, அதுதான் சாபம். இன்றைக்கு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராதபடிக்கு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக பேசுகிறவர்களை குறித்து நீ அவதூறாக பேசி தெரிந்து கொண்டு இருக்கிறாயோ? உன்னுடைய சொந்த சபைக்குள்ளேயே ஒருவருக்கு விரோதமாக பேசுகிறவர்களோடு கூட இணைந்து நீ சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி நன்மை இழந்து போயிருந்து கொண்டு இருக்கிறாயோ? எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்காகிலும் கர்த்தருடைய ஆவியானோடு கூட பேசுகிற நிமித்தம், ஆண்டவரே, இனி நான் அந்த பாதைக்குள் கடந்து செல்லாதபடி என்னை மனம் திரும்புவதற்கு நேராய் உம்முடைய கரம் பிடித்து அழைத்து செல்லும் ஆண்டவரைன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு அன்பான சகோதரனே, நீங்கள் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சத்தம் போட்டு பேசினா எல்லாரும் அமைதி ஆகிடுறாங்க.
உன் சத்தத்துக்கு பதில் சத்தம் கர்த்தர் உன்னதத்திலிருந்து அனுப்புகிறவராக இருந்து கொண்டிருக்கார். நீ பேசுகிற எனக்கு பிரியமானதில் நிறுத்திக்கொள் என்று சொல்லுகிறார். உன்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு அல்ல மேலானவர்களுக்கு விரோதமாக பேசுகிற உடைய சத்தமான வார்த்தை இன்றைக்கு அமைதியாக மாறட்டும். கர்த்தர் உன்னிலை எதிர்பார்க்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு ரோமர் 12:21 சொல்லியிருக்கிறபடி நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறபடி யாருக்கு தீமை செய்து கடந்து வந்து கொண்டிருந்தாயோ அவர்களுக்கு நீ நன்மை செய்யும்படியாய் பணிந்து செல், அமைதியாய் செல், கரிசனையோடு செல், கர்த்தருடைய பிரசன்னத்தோடு செல். நீ நன்மை பெற்றுக்கொள்வாய். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, எவ்வளவு நன்மை, எத்தனை பேருக்கு எந்தெந்த இடங்களில் அவங்க கேட்காமலே நீ நன்மை செய்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அஃபீஷியல் ரிலேஷன்ஷிப்பில் அல்லது தெய்வீக பிரசன்னத்தில் உன்னுடைய திருச்சபைக்குள்ள எத்தனை காரியங்கள், எத்தனை வாய்ப்புகள் உனக்கு இருக்குது. அதை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆகிலும் மனம் திரும்பு. நான் பெரியவன், நான் வெற்றி பெற்றுட்டேன், கர்த்தர் எனக்கு தான், என்னுடைய ஜெபத்துக்கு தான் பதில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி உன்னுடைய பெயர் புகழ்ச்சிக்காக இன்றைக்கு தீமை மேலே தீமை செய்து வந்து கொண்டு இருக்கிறாயோ, நிறுத்து. இது ஆவியானவருடைய சத்தம். தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கு பிறகு தான் நீ மனம் திரும்பி ஆண்டவருக்குள் ஒப்புரவாகிற போது தான் நிகழ்கிற நிகழ்வை சொல்லி நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 48:6 எழுதப்பட்டிருக்குது, இது முதல் புதிதானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது முதல் புதிதானவைகளை நீ அறியாத மறைபொருளானவைகளை உனக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கு நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்த தடைகளான ஆசீர்வாதங்கள், தடைப்பட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை பாதையின் குடும்ப உயர்வுகளை இன்றைக்கு நான் திறந்து கொடுக்க போகிறேன். அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறந்து கொடுக்க போகிறேன். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நன்மை செய்ய உன்னை அர்ப்பணிக்க மாட்டாயன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 4:16 எழுதப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இன்னையிலிருந்து நான் ஒரு புது சிருஷ்டியா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவனெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படட்டும், உன்னுடைய சொற்கள் புதுப்பிக்கப்படட்டும், உன்னுடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படட்டும், உன்னுடைய செயல்பாடுகள் புதுப்பிக்கப்படட்டும். புதிய சிருஷ்டியாக நீ காணப்படுகிற போது நன்மையானவைகளை, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருச்சபையின் பாதையில் கர்த்தர் உன்னை கொண்டு நன்மையானவைகளை செய்யும்படியாய் கர்த்தர் நன்மையானவைகளை இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார். அங்கே தான் கர்த்தருடைய மகிமை, கனம், சமாதானம் உன்னிலை பெருக ஆரம்பிக்கும். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அன்பின் தேவனே, இந்த கிருபையின் ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. யார் யார் இந்த வேளையிலே கர்த்தாவே நான் அறியாமையினாலே நான் கடந்து வந்து கொண்டிருந்தேனே, இன்றைக்கு உங்களுடைய உணர்த்துதலினாலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்ய போகிறக்கா நன்றி ஆண்டவரேன்னு சொல்கிற வார்த்தையின்படி சொற்கள் மூலமாக தீமை செய்தது போதும், செயல்கள் மூலமாக தீமை செய்தது போதும், நான் என்னை நிறுத்தி கொள்ளுகிறேன். நான் ஒரு புதிய பாதையில் நான் நடக்க விரும்புகிறேன். அது கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாதையாக இருக்க வேண்டும். வேதம் எதை கற்றுக் கொடுக்கிறதோ அந்த பாதையில் நான் கடந்து செல்ல வேண்டும். உலக பிரகாரமான சட்டம் அல்லது மூலச்சட்டங்கள் என்று சொல்லி திருச்சபைக்குள் வேதனைகளையும் சோதனைகளையும் என் மூலமாக நிகழ்த்தின நாட்கள் போதும். இனி நான் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை செய்யவும், பேசவும், கற்றுக் கொடுக்கவும், செயல்படுத்தவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி கர்த்தாவே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னையே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பின புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு அவர்களை மீட்டு எடுக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும். குழப்பங்கள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், சோதனைகள் மறைந்து போகட்டும். ஆசீர்வாதம் மழை இப்பொழுது ஊற்றப்படும்படியே ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் தொடர்பு முகவரி சகோதரர் ஆர். டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல்
9443206888 மற்றும் 9444307588.